மரண வெயிட்டிங். சின்ன வீடு பார்க்குறதுக்கு மரண வெயிட்டிங். அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு. இதில் தான் சமைக்கிற இடம் போல இருக்குது. இப்போ தூரத்துலேருந்து பார்த்த ஃப்ரெஞ்ச் ஆர்மிக்கு வந்து அதை பார்த்து பயந்து அந்த படையெடுப்பு தவிர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு நார்த் வேல்ஸில் இருக்கிற கொன்வி அப்படின்னு சொல்கிற ஒரு சின்ன சிட்டின்னு சொல்ல முடியாது, ஒரு கிராமம். இந்த கிராமம் இன்றைக்கு ஒரு பிரபலமான சுற்றுலாத்தலமாக, ஒரு ஃபேமஸான சுற்றுலாத்தலமாக மாறி இருக்குது. ஏன்னு சொன்னால் அதுக்கு காரணம் அந்த வீடு தான். இந்த வீட்டை பார்க்குறதுக்குன்னு சொல்லி இங்கே வார சுற்றுலா பயணிகள் தான் அதிகம். அப்படியே வணக்கம்டா மாப்பிள்ள, தேனியிலிருந்து. கொன்வி பீச் எப்படி இருக்கு பாருங்கள். முதல்ல ஒரு மீனவ கிராமமாக இருந்த இடம் இன்றைக்கி வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாறி இருக்கு. யூகேயில் இருக்கிற சின்ன வீடு ஹோம் டூர் தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். இந்த பின்னுக்கு இருக்குது ஸ்மாலஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கு. 150 ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு 150ன்றது யூகேலாம் சாத்தியமே இல்லை. எப்படியும் மரண வெயிட்டிங். சின்ன வீடு பார்க்குறதுக்கு மரண வெயிட்டிங். அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு. இன்றைக்கி பார்க்குறதுக்கு எங்கே போகணுன்னு யாராவது கேட்டால் போன இடம் சின்ன வீடு. த ஸ்மாலஸ்ட் ஹவுஸ் இன் கிரேட் பிரிட்டன்ன்றது இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, வேல்ஸ். இப்போ நான் நினைக்கிறேன் இந்த வேல்ஸ், அந்த 3 நாடுகளும் சேர்ந்தது கிரேட் பிரிட்டன். யுனைடெட் கிங்டம், ஐக்கிய ராஜ்யம் அப்படின்னு சொன்னால் இந்த 3 இடங்களோட சேர்த்து நொதர்ன் ஐலாண்ட் அதுவும் வரும். Here we are, Claire. Thank you. Do you work here or you are part of this family? No, I just work here. Okay. But my mum used to work here. Okay. My grandmother used to work here. So I'm 3rd generation Welsh lady. Okay. But we don't own it. We'll never own it. ஆவலோட எதிர்பார்த்த சின்ன வீடு ஹோம் டூர் ஸ்டார்ட்ஸ் நவ். ஓகே. இது எல்லாம் யாருன்னு தெரியல, ஃபோட்டோஸ் வச்சுருக்கு. யாராவது இந்த ஃபேமிலியோட சம்மந்தப்பட்ட ஆக்கலாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அதுவும் த பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் இவங்க. இந்த பாத்திரங்கள் தான் இந்த வீட்டில் இந்த ஆள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. பிளேட் இருக்கு, கப் இருக்கு. இங்கே டீ போடுறதுக்கு யூஸ் பண்ணது. அந்த டைமில் எடுத்த பழைய ஃபோட்டோ பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த அடுப்பு இங்கே இருக்கு. இது கதிர பெட். இதில் தான் சமைக்கிற இடம் போல இருக்கு. இதிலிருந்து சமைச்சு இதிலேயே சாப்பிட்டு இதிலேயே நித்திர கொள்றது. மேலேயும் ஒரு இடம் இருக்கு. Can you go up? Okay. Yeah, thank you. Okay. சின்ன வீட்டில் மேலே ஏறுறோம். Looking around, one can see how compact everything is. The seat of the settle against the wall lifts up. இங்கே இருக்கு பெட். Kept underneath. Comes upstairs. இங்கே பாருங்க. And the trapdoor was இதில் ஒரு சின்ன கண்ணாடி வச்சுருக்கிறாரு பீச் பார்க்குறதுக்கு. இதில் வந்து you have enjoyed your visit. இன்னும் ஒரு கண்ணாடி இருக்குது வழிகட்டுறதுக்கு. When you are இங்கே இருக்கு பெட். இதில் சின்ன ஒரு கபர்ட் மாதிரி உண்டு. ஒரு சின்ன டேபிள். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் குளிர் காயிற அடுப்பு, விறகு அடுப்பு. நெருப்பு போட்டாச்சு குளிர் காய்கிறதுக்கு. இதில் யார்ட்டையோ ஒரு ஃபோட்டோ இருக்குது, யாருன்னு சொல்லி தெரியலை. இந்த இதில் தான் நான் நிற்கிறேன். இப்போ கீழே இருந்து இதில் வந்திருக்கிறார் இப்படி இறங்கி. இந்த வீட்டில் ஒரு மனுஷன் வாழ்ந்திருக்கு. அந்த காலத்தில் அவருக்கு பெருசாக கஷ்டமாக இருந்திருக்கு. அது இவ்வளவுதான் இந்த வீடு. அப்படியே வழியில் வந்தா பீச். ரைட். அப்படியே வழியில் போனால் இங்கே பீச் இருக்கு. அப்படி ஒரு மீனவர் தான் இந்த இடத்துல வாழ்ந்துருக்கிறாரு. பரம்பரையாக இன்றைக்கும் அந்த வீட்டை வந்து அந்த குடும்பம் தான் பராமரித்து கொண்டு இருக்கிறாங்க. இவங்களை இங்கே வீட்டில் வேலை செய்கிற இந்த வீட்டை வெளியில் நின்று சொல்லி கைடு மாதிரி இருக்கிறாங்க தானே,
அவங்களோட ஃபேமிலியும் கூட அவங்களோட அம்மாவும் இங்கே தான் வேலை செஞ்சுருக்கிறாங்களாம், டிக்கெட் கொடுக்குற வேலை செஞ்சுருக்கிறாங்க. இப்போ இந்த கையில் இருக்குது இந்த டிக்கெட். ஒரு டைமுக்கு பிறகு கவர்மெண்ட் சொல்லியிருக்கு இந்த வீடு வந்து இனி மனிதர்கள் வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாத இடம், ஏதாவது ஆபத்து நடக்கலாம்ன்றதுக்காண்டி அந்த டைமில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இனி வந்து இந்த வீட்டில் யாரும் வாழ முடியாது, சரி அவங்களோட டைம் முடிஞ்சுது, நீங்கள் கிளம்புங்கன்ற மாதிரி கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. ஆனால் அவர்கிட்ட ஃப்ரெண்ட் வந்து அவருக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்குறாருன்னு சொன்னால், சரி பரவாயில்ல, இப்போ கவர்மெண்ட் இப்படி சொல்லியிருக்கு தானே, நாங்கள் வீட்டிலேருந்து வெளியில் போவோம், ஆனால் இந்த வீட்டை வந்து எங்களோட பேர்லேயே இருக்கும், ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும், நாங்கள் தான் அதை பராமரிப்போம்னு சொல்லி அன்றைய காலகட்டத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த பரம்பரையை அப்படியே வந்து அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருந்து கொண்டிருக்கு. இங்கே ஒரு ஃபிஷர்மேன் வாழ்ந்தார் தானே, அந்த ஃபிஷர்மேன் வைஃப் வந்து இதே மாதிரி உடுப்பு போட்டு தான் இந்த வீட்டுக்கு முன்னுக்கு நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கிறாராம். இந்த வீட்டை வச்சு ஒரு போஸ்ட் கார்டு வார நேரம் அந்த போஸ்ட் கார்டில் வந்து அவங்க போட்டிருந்த அதே உடுப்போட சிவப்பு கலர் ட்ரெஸ்ஸோட வந்து அந்த போஸ்ட் கார்டில் வச்சு அந்த ஃபோட்டோவை பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. முதல்ல இந்த இடத்த வச்சு வெளிவந்த அந்த போஸ்ட் கார்டில் இருந்தது இவங்க போட்டிருந்த மாதிரி இந்த ட்ரெஸ்ஸோடு இருக்கிற இந்த வீட்டில் வாழ்ந்த அந்த மனிதருடைய மனைவி, அவங்க அப்படி இருந்திருக்கிறாங்க. அதை பிரதிபலிக்கிற மாதிரி தான் அவங்க இன்றைக்கும் அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டோட கதவை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு 5'5" இருப்பேன்னு சொல்லி நினைக்கிறேன், சரியாக தெரியலை. ஆனால் என்னை விட உயரம் குறைவு. ஆனால் இந்த வீட்டில் வாழ்ந்தவர் வந்து 6 அடி 3 அங்குலம் என்னமோவா, 6.3. இப்போ எப்படி குனிஞ்சு போயிருப்பாருன்னு. அந்த புதுசில் இதிலேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து இப்படி ஒரு போஸ்ட் கொடுத்து ஒரு ஃபோட்டோ சோஷியல் மீடியாவில் போட்டால் தான் லண்டன் வந்திருக்கிறோம்ன்ற அந்த திருப்தி கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி இந்த ஃபோன் பூத்தில் வந்து ஃபோன் இல்லை, இதுக்குள்ள ஒரு டிஃபெப் இருக்குது. ஆம்புலன்ஸ் வரதுக்கு முதல்ல நாங்களே வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரெயின் பண்ணாக்கள் இங்கே யூகே பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து பேசிக் ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து ட்ரெயின் ஆகியிருப்பாங்க, சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு. அவங்க வந்து இந்த கோடை போட்டு இதை யூஸ் பண்ணலாம். இங்கே இருக்கிற ஆட்களுக்கு இது எல்லா இடமும் இருக்கும், தெரிஞ்ச மாதிரி இருக்கும். யூகேல இருந்து யாராவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவனுக்கு என்ன பைத்தியம்ன்ற மாதிரி இருக்கும். எங்களோட நாடுகளில் வந்து இந்த மாதிரி ரோட்டில் இல்லாட்டி பொது இடங்களில் வந்து ஒரு அவசர தேவைக்குன்னு சொல்லி ஒரு டிஃபெப் இருக்குன்றது இருக்குமா இருந்தால் அவ்வளோ நல்ல விஷயம். எனக்கு பின்னுக்கு தெரியுது பாருங்கள், ஒரு கசல். இந்த கசல் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோட்டை, ஒரு காலகட்டத்தில் ஒரு ஆடம்பரமாக ஒரு பணக்கார குடும்பம் வாழ்ந்த ஒரு வீடு அப்படின்னு சொல்லி வச்சுக்கொள்வோமே. இந்த மாதிரியான நிறைய கோட்டைகள் வந்து வேல்ஸில் இருக்குது. நார்த் வேல்ஸ்ன்றது கோட்டைகளுக்கு பிரபலமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான ரீசன் என்னென்னு சொன்னால், இது வந்து போர் அதிகமாக நடந்த ஒரு இடம். அந்த போர் சம்மந்தமாக காய்க்கிற நேரத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்ட்ரி இருக்குது. என்ன தெரியுமா, ஃப்ரெஞ்சு ஆர்மி வந்து ஒரு டைமில் ரெடி ஆகி கொண்டிருக்கிறாங்களாம் போருக்கு. அப்போ இந்த மீனவ கிராமம் தானே, இங்கே இருக்கிற மீனவ பெண்கள் வந்து மீனவ குடும்பத்தை சேர்ந்திருக்கிற பெண்கள் எல்லாம் அந்த முதல்ல நாங்கள் பார்த்த மாதிரி சிவப்பு கலரில் தான் உடுப்பு போட்டிருப்பாங்களாம், சிவப்பு கருப்பு கலரில் உடுப்பு போட்டிருக்கிறாங்க. இப்போ தூரத்துலேருந்து பார்த்த ஃப்ரெஞ்ச் ஆர்மிக்கு வந்து பிரிட்டிஷ் இராணுவம் தான் நிற்கிது, இந்த கடற்கரையை சுற்றி அப்படியே நிற்கிது, அந்த இடத்துக்கு போனால் ஆபத்து அப்படின்ற மாதிரி இருந்துச்சான் ஃப்ரெஞ்ச் ஆர்மிக்கு, ஃப்ரெஞ்சு ஃபோர்ஸஸுக்கு. அதை பார்த்து பயந்து அந்த படையெடுப்பு தவிர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை கூட இருக்குது. ஸ்கூல் ட்ரிப் கூட்டி வந்த ஆட்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்கு, என்னென்ன பார்த்துருக்குறீங்க, இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதுகிற மாதிரி ஒரு அசைன்மெண்ட். நல்லம் தான் அது, எவ்வளோ காலம் போனாலும் அது வந்து அப்படியே ஞாபகம் இருக்கும். இந்த இடத்துக்கு பிறகு வார நேரத்தில் இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு இடத்த கேள்விப்படுற நேரம், எப்படி ஒரு இடம் இருந்தது, அதோட வரலாறு என்ன, இந்த இடம் இப்போ எப்படி மாறி இருக்குது, அந்த மாதிரியான நிறைய அசைன்மெண்ட் தான் அவங்களுக்கு கொடுத்துருக்கு. நடந்து தெரிஞ்சதில் தாகமாக இருக்குது, தண்ணி பொட்டில் வாங்கி குடிச்சிட்டு இங்கேருந்து கிளம்பலாம். ஃபிஸி ட்ரிங்க்ஸ் குடிச்சு பழகிட்டு நானும் கனகாலமாக ட்ரை பண்ணுறேன் இந்த ஃபிஸி ட்ரிங்க்ஸ் நிப்பாட்டணுமெண்டு. ரெண்டுக்குமே வந்து 475. ஓகே, இந்த கொன்வி வில்லேஜ் vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நான் உண்மைக்குமே வந்து என்ஜாய் பண்ண ஒரு இடமாக தான் இருந்தது. என்ன சொன்னால், அந்த சின்ன வீடாக இருக்கலாம், இதுக்கு பின்னால் இருக்கிற ஒரு குட்டி வரலாறு, பக்கத்தில் இருக்கிற கசல், அதுக்குள்ளே வந்து போகலைன்னு சொன்னால் வேற ஒரு கசலுக்கு நாங்கள் போயிருக்கிறோம். அதனால் வெளியிலேருந்து பார்க்குற நேரத்துலேயே அந்த கசல் வந்து பழமை எல்லா கசலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் இந்த
வில்லேஜில் நாங்கள் நடந்து தெரிஞ்சது பார்த்த இடங்கள் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் பார்த்துருக்குறீங்கன்னு சொன்னால் பிடிச்சி தான் பார்த்துருக்குறீங்க. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் திரும்பவும் நாங்கள் சந்திக்கலாம்.